ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். காலையில் நேரத்தில் டிஃபன் செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா சட்டுன்னு 5 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரெட் மசாலா டோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. இதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி டப்பா தான் எடுத்திருக்கேன். இதில் வச்சுட்டு நான் ரவுண்ட் ஷேப் தான் கட் பண்ண போகிறேன். லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாலே போதும். பாருங்கள், ரவுண்ட் ஷேப் நமக்கு கட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணாம், ஸ்கொயர் ஷேப் வேணும்னா சுற்றி ஓரங்களை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நமக்கு வேஸ்ட் ஆகாது. நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரெட் பீசஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இது அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். துருவின கேரட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துறேன். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் சால்ட். இப்போ இதில் நாம் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம டோஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. கொஞ்சமாக ஆயில் நம்ம தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் இந்த பிரெட் ஸ்லைஸை போட்டுட்டு எடுத்து நம்ம தவாவில் போடணும். இந்த மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு அதை மறுபடியும் இப்படி திருப்பி விட்டுடுங்க. நல்லா கோட் ஆகணும். அதை எடுத்து நம்ம இப்போ தவாவில் போட்டுடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாக நான் தவாவில் எடுத்து போடுறேன். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். ஒரு பக்கம் நான் வெந்த உடனே திருப்பி விட்டுட்டேங்க. ஃபியூ செகண்ட்ஸ் விட்டாலே போகிறோம். இது நம்ம குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ 2 பக்கமே நல்லா கலர் வந்துருச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக நம்ம ப்ரெட்டையும் முட்டையும் வச்சு ஸ்பைசியான மசாலா பிரெட் டோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். 5 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். மார்னிங் டைமில் நமக்கு டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா டக்குன்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.